Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 12-12 போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் வெரி ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷத்துடைய 2025 உடைய கடைசி போர்ட்டல் இதுதான். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டலும் கூட பிகாஸ் ஆஃப் கம்ப்ளீஷன். இந்த வருஷத்துடைய எண்ட் அப்படிங்கிறதும் 12ங்கிற நம்பருமே இட்ஸ் அபவுட் கம்ப்ளீஷன். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஒரு விஷயத்த வந்துட்டு எண்டு பண்ணணும், இந்த வருஷத்துடைய நான் அதை எண்டு பண்ணிட்டு 2026 ஒரு புதுசாக நான் அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த போர்ட்டல் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு டேல நீங்கள் டைம் எடுத்துட்டு என்ன ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வேணும் வேணாங்கிறது டிசைட் பண்ணிட்டு அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க for 2026 new beginning, right? So இந்த ஒரு ஸ்பெஷல் டேல யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க 12-12 போர்ட்டல்ல, ரைட்? பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1. ஸோ இந்த ரெட் கலர் ஹார்ட் டீம். ஸோ ரெட் அப்படின்னாவே இட்ஸ் ஆல் அபவுட் லவ், ஃபயர், பேஷன், இன்னர் ஒர்க், இது மாதிரி நிறைய கலர்ஸ் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு ரெட் ஃபேவரட் கலர்னா சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இதை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ணிக்கலாம். தென் பைல் நம்பர் 2 யூனிகார்ன், மை ஃபேவரட். எப்படி நான் சொல்றதா? ஸோ யூனிகார்ன் வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் மேஜிக்கல் திங்ஸ். ஸோ பைல் நம்பர் 2 இஸ் யூனிகார்ன். பைல் நம்பர் 3 இந்த ஸ்மைலி. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, திஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைலி ஹாப்பினஸ், பாசிட்டிவ் எனர்ஜி, இது எல்லாமே வந்துட்டு குறிக்கும். ஓகேவா? ஸோ 3 டிஃப்ரெண்ட் பைல்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த பைலை சூஸ் பண்ணணுமோ தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, மோர் தேன் 1 பைல், ஒரு பைலுக்கு மேலே பார்க்கணுன்னாலும் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங், ரைட்? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த 12-12 போர்ட்டலில் என்ன ஒரு மெசேஜ் பைல் நம்பர் 1க்கு வருது பார்க்கலாம். So far எனர்ஜி ரொம்ப காம், பீஸ்ஃபுல், நிறைய ஹோப் இருக்கு, மெச்சூரிட்டி தெரியுது. பார்க்கலாம் பட் கார்ட்ஸ்ல யூனிவர்ஸும் என்ன சொல்றாங்க. A win-to-win outcome is a forecast. Okay. Okay, I'll take one more also. Nothing will come off the situation. Yes. See, look, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு எனக்கு இந்த கார்ட்ஸ் எடுக்கிறப்பவே ஒரு மெசேஜ் வந்தது என்ன அப்படின்னா பீஸ்ஃபுல்னஸ். கார்டை ஷஃபிள் பண்ணும்பொழுதுமே சொல்லியிருந்தேன்ல, த எனர்ஜி இஸ் ஸோ பீஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ சி த ஒயிட் கலர்ஸ், டூ மச் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ் தெரியுது. அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் சரி, உங்களுக்கு இந்த போர்ட்டலில் நீங்கள் மேபி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதும் சரி, மெடிடேஷன் இல்லை அது மாதிரி உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு செட் பண்ணலாம். பிகாஸ் அது ரொம்ப தேவைப்படுது. இந்த டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக கால்குலேட்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு லைஃப்பில் வெரி குயிக்கான ஒரு க்ரோத்தை பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ ரைட் நவ் பைல் நம்பர் 1க்கு எல்லாமே ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குது லைஃப்பில், பட் ஒரு பக்கம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, பொறுமை. ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க
அதுக்கான பலன் கண்டிப்பா இருக்கு. 2026 டோன்ட் வரி, ஒரு சில பேருக்கு இது உங்களோட இயரா கண்டிப்பா இருக்கும். ஸோ நிறைய லவ், நிறைய பேஷன், நிறைய ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இது வரைக்கும் வந்துட்டு உங்க வார்த்தைக்கு மதிப்பே இல்லாம இருந்திருக்கும், பட் இனி வந்துட்டு அதுக்கான மதிப்பு இருக்கும். ஓகேவா? எல்லார் மத்தியிலும் சொல்ல முடியாது, பட் ஒரு சில பேருக்கு மத்தியில கண்டிப்பா உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு. ரைட். அண்ட் ஆல்சோ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. நிறைய நியூ பர்சன்ஸ், நியூ குட் சோல்ஸ் மீட் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிங்ல இருக்கிறவங்க, ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற பர்சன்ஸை நிறைய மீட் பண்ணவும், அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் ஸ்பிரிச்சுவலி போகணும்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பா 2026 வந்துட்டு பாசிபிள் இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய ஒரு இப்ப அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய ஒரு growth இருக்கும். ஓகே, டூ மெனி பிளெஸிங்ஸ் தெரியுது. தட்ஸ் ஃபார் ஷோர். டூ மெனி பிளெஸிங்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி உங்க ancestors அண்ட் டிவைனோட பிளெஸிங் ஸ்ட்ராங்கா தெரியுது. ஓகே, ஸோ சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு டோன்ட் வரி, கண்டிப்பா வந்து மேரேஜ் நடந்துரும். அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பார்ட்னர், பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கறது எதிர்பார்க்கலாம். அண்ட் கோர்ட்டு கேஸ்ன்னு ஹேண்டில் பண்றவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஒரு காமா வந்து முடியும். ஓகேவா? ஸோ வந்து அதுலயும் வந்துட்டு ஒரு அமைதி தெரியுது. அண்ட் ஒரு புது ஹோப், ஒரு புது நம்பிக்கை, ஒரு புதுசா ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு ஐடியாஸை கொண்டு வர அதெல்லாம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய நபருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்கும். மேபி அதர் ஸ்டேட் இல்லைன்னா வேற கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். either through work இல்லைன்னா through any random. Okay, stubborn. See, all you self care, அதான் சொல்றாங்க. செல்ஃப் கேர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் உங்களுக்கு இந்த போர்ட்டல்ல இருந்தே சொல்றேன், இந்த வருஷம் எண்டுக்குள்ளாரையுமே வந்துட்டு ஒரு 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 பெரிய ஒரு கோலோ இல்ல பெரிய ஒரு ஹேபிட், ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுக்கான ஐடியாஸே கொண்டு வருவீங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு 2026 பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் நிறைய இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஜான்ல இருந்தே இருக்கும். அது இந்த போர்ட்டலோட எனர்ஜி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேவா? ஓகே, I'll take one card, only one. பாப்போம். Yes. Spiritual, your intuition and your mind, peace, rest. இதுதான் கீ பாயிண்ட். இந்த போர்ட்டல்ல இருந்து நீங்க லைஃப்ல ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, மற்ற விஷயங்கள் வேணும், ஓகே, பட் இந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இது ஒரு டெய்லி ஹேபிட்டாவே வச்சுக்கிட்டா நல்லது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1க்கு இந்த போர்ட்டல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஹோப் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஃபேவரபிளான நிறைய விஷயங்கள் இருக்கு. எடுத்த உடனே வின் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த போர்ட்டல்ல நீங்க என்ன ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக பண்ணலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 கமெண்ட் செக்ஷன்ல 1212 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணிட்டு நீங்க என்ன ஒரு விஷயம் டிவைனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் யூனிக்கான சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2க்கு இந்த 1212 போர்ட்டல்ல என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க பார்ப்போம். I think very
சேலஞ்சஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பைல் நம்பர் 2க்கு. உங்கள் சேலஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி இந்த ஒரு போர்ட்டல் இருந்தே சொல்லுவேன். இந்த கொஞ்ச நாளாவே வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு மேபி லைக் ஏதோ ஒரு சேலஞ்சு இருந்துட்டே இருந்திருக்கலாம். லைக் ஒன்று நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு ஒன்றும் கிடைக்காம ஜாப் எதுவும் கிடைக்காம இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஹெல்த் வந்துட்டு ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் கொடுக்கலாம். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ஆனால் எனக்கு ஹெல்த் ஒத்துழைக்கல. நிறைய வேலை இருக்கு, ஆனால் நான் ரொம்ப பிஸியாகவே இருக்கேன். ஸோ யாருக்கும் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது மாதிரி ஏதோ ஒரு சேலஞ்சஸ் சோஃபார் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த சேலஞ்ச் இந்த 12-12 போர்ட்டல் இருந்துமே வந்து கண்டினியூ ஆகும். பட் டோன்ட் கிவ் அப். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ உங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் இல்லைனா இப்போ ஏதாவது ஒரு கோல்ஸ் வச்சுருக்கீங்கல்ல, ஸோ அந்த கோல் சம்மந்தமாக இனிமேல் நிறைய ஆக்ஷன்ஸ் தேவை. இந்த 12-12 போர்ட்டல்ல இருந்து ஒரு சில பேர் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் அப்படிங்கிறது ரிகார்டிங் யுவர் லைஃப் இல்லை உங்கள் கெரியர் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஹியூஜ் ரிஸ்க் எடுப்பீங்க. ஸோ நிறைய ஒரு செல்ஃபிஷ்னஸ் தெரியுது, உங்களுடைய ரூல் தெரியுது. இனிமேல் நான் எனக்காக எல்லாமே செய்வேன், எனக்காக வாழ்வேன், எனக்காக பேசுவேன், மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது, யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இந்த ஒரு தாட் ரொம்ப இவ்வளோ நாளாக வந்து போயிட்டு இருக்கும் பைல் நம்பர் 2க்கு. பட் இந்த டைம் வெரி ஸ்ட்ராங்காக தெரியுது, எஸ்பெஷலி 2026 இந்த போர்ட்டல்ல இருந்து. ஸோ ஒரு சில ஹேபிட்ஸ் அந்த வீக்னஸ் எனக்கு வந்து பைல் நம்பர் 2வை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வீக்னஸ் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு அதில் ஏதோ ஒரு வீக்னஸ் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு 2025ஓட உங்களை விட்டு விலக வாய்ப்பு இருக்கு. ஓகே, I'll take one more also. Reflection. எஸ், நான் சொன்ன மாதிரி தான் மோர் ஆஃப் செல்ஃப் கேர். நிறைய வந்துட்டு நீங்கள் உங்களோட கனெக்ட் ஆவீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இந்த மேஜிக்கல் ஃபீல்டில் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் தேவை. அண்ட் ஆல்சோ இன்னும் எஃபோர்ட்ஸ் போடுவீங்க ஆல்சோ. அண்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அது மேலே அதிகமான ஒரு கியூரியாசிட்டி வரும். உங்களோட ரெகுலர் லைஃப்ல இருந்து நீங்க ஒரு டிஃப்ரெண்டான இந்த மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ள வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அண்ட் எந்த ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு வீக்னஸ் விலகிறதோட மட்டும் இல்லாம உங்களோட பயம் விலகும். ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு, ஒரு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கு, நர்வஸ்னஸ் இருக்கு, திடீர் படபடப்பாவே ஒரு விஷயம் கேட்டா எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வீக்னஸ் எமோஷனலி மென்டலி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்துட்டு இந்த போர்ட்டல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகும். அந்த பயம் விலக ஆரம்பிக்கும். எதை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்களோ அதுல இனி தைரியம் அதிகரிக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் போல்டான ஒரு மெசேஜ்னு கூட நான் சொல்லுவேன். லிமிட்டிங் பிலீஃப்ஸ், இன்னர் பேலன்ஸ். பைல் நம்பர் 2ஓட மிகப்பெரிய எனிமி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் தான் மிகப்பெரிய எனிமி உங்களுக்கு. ஓகே, உங்களோட இன்னர் செல்ஃப் தான். நீங்க மற்றவங்களை வந்துட்டு சமாளிக்க முடியும், பட் உங்களோட இன்னர் செல்ஃபை சமாளிக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். ஸோ அது வந்து நீங்க ஓகே நான் இந்த 12-12ல ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஒரு கோலா எடுத்துட்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த், மைண்ட் செட். ஓகே, ஸோ இந்த விஷயம். ஸோ பைல் நம்பர் 2வை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. திஸ் 12-12 போர்ட்டல் இஸ் வெரி குட், பட் திஸ் லிமிட்டிங் பிலீவ்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ரிஸ்க் எடுக்க வருவீங்க, 80% கிட்ட வருவீங்க, மீதி 20% செய்யலாமா வேண்டாமா, சரி ஓகே தள்ளி போட்டுக்கலாம், இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அகெயின் மைண்டுக்குள்ளார வரும். ஸோ அதுதான் கொஞ்சம் சேலஞ்சஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் செல்ஃப் கண்ட்ரோல் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த 12-12 போர்ட்டல்ல மேனிஃபெஸ்ட் கூட நீங்க பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ பைல் நம்பர் 2 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 12-12ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும், என்ன ஒரு விஷயத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான எல்லோ ஸ்மைலி சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ரைட்?
ஸோ இந்த 12-12 போர்ட்டல்ல பைல் நம்பர் 3க்கு யூனிவர்ஸ் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க? ஓகே, I'll take this jump ஆயிருந்தனால. Look at the bigger picture. Full moon in Sagittarius. So too much of pink. Yeah, very good. Your hard work is paying off. அதுதான் அழகா சொல்றாங்க. So finally this smile-க்கான ரீசன் அதுவா இருக்குமோ? ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க இல்லையா? பைல் நம்பர் 3, ரைட்? வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகம், உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். எவ்வளவு தூரம் லைஃப்ல பிரேக் ஆகியிருந்தாலும், உங்களை பிரேக் பண்ணியிருந்தாலும் ஒரு கம்பேக்கை எப்பயுமே கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன்னா அது பைல் நம்பர் 3-ஆ இருக்கும். ஸோ பட் ஆனால் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த 12-12 போர்ட்டல்ல இருந்து ஏன் லுக் அட் பிக்கர் பிக்சர் அப்படின்னா, the டைம் இஸ் குட், உங்கள் டைம் நல்லா இருக்கும், ஓகேவா? பட் ஆனால் அது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு திடீர் குயிக்கான ஒரு growth அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு கோலோ என்ன ஒரு விஷயம் நீங்க நெக்ஸ்ட் செய்யணும் அப்படின்னு வச்சிருப்பீங்களா உங்க விஷ் லிஸ்ட்ல, அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ உங்களோட விஷன்ஸ் ஷுட் பி ஹையர் இந்த டைம். புதுசா வந்து 2026ல மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து செய்யணும் அப்படின்னு கோல் போடுற நபரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கோலா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி டைம் இஸ் குட் ஃபார் ஷார்ட் பீரியட், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ நாள ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா போராடிட்டே இருந்தீங்கன்னா அதுல ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்கும். அந்த விஷயத்துல யூ வில் ஸ்மைல். இந்த ஒரு குட் ஸ்மைலி மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, ரைட்? ஃபைனலி எஸ் ஃப்ரம் டிவைன் அப்படிதான் சொல்லணும். இது வந்து நீங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, ரைட்? டிஃப்ரெண்ட் அட்வென்ச்சர்ஸ் தெரியுது. நிறைய ஒரு 2026ல இந்த போர்ட்டல் இருந்தே சொல்றேன். எஸ்பெஷலி நீங்க இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்வென்ச்சர் ட்ரை பண்ணுவீங்க. ஒரு லாங் டூர், குட் பி யுவர் பார்ட்னரோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட ஒரு லாங் டூர் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ சம்திங் பீச் இல்லை வாட்டர் இருக்கக்கூடிய பிளேஸாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் புதுவிதமான எக்ஸ்பீரியன்சஸ் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணல, சோஃபார் இத்தனை வருஷத்துல நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, பட் இந்த டைம் அதை பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களோட இன்னர் சைல்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 12-12 போர்ட்டல்ல இருந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்னர் சைல்டு ரொம்ப நல்லா இருக்கும். டிஃப்ரெண்டான விஷயங்கள் ட்ரை பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு இந்த கார்ட்ஸை பார்க்குறப்போ. அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு ஸ்ட்ராங் பிளெஸிங்ஸ் இருக்கும். அண்ட் ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயங்கள் வந்துட்டு வாங்குவீங்க, இல்லைன்னா வந்துட்டு அதை செய்வீங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணல, பட் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் மேபி இந்த வருஷம் எண்டுக்குள்ளார கூட எதிர்பார்க்கலாம். பட் அந்த பிளானிங் இருக்கு பைல் நம்பர் 3க்கு. அது எதுவா வேணா இருக்கலாம். ஓகே, அது சின்னதா ஒரு விஷயமா இருக்கலாம், பட் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆங்கோ சோல் மிரர். ஓகே, பைல் நம்பர் 3 நான் வந்து முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி திஸ் 12-12 போர்ட்டல்ல நீங்க என்ன ஒரு விஷயம் உங்க லைஃபை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கூட மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். திஸ் ஆங்கர், இந்த கோபம், அந்த கோபத்தை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் கண்டிப்பாக. பிகாஸ் வந்து பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நீங்க இனிமேல் பார்க்க போறீங்க. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி. பட் ஆனாலும் அது முழுமையா உங்களால என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த கோபத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். லாட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேட்டட் எனர்ஜி இருக்கு, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு எனர்ஜி இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணணும். அது உங்களோட க்ரோத்துக்கு தடையா இருக்கு, உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்க்கு தடையா இருக்கு. ஒரு ஈகோ கிளாஷஸ், ஸோ அதுவுமே வந்துட்டு பார்த்துக்கணும். ஓகே, and see soul mirror and open heart healing union. So I think maybe இவ்வளோ நாளா பேசாம இருந்த நபர் கூட திரும்பி வந்து பேசுறதுக்கோ இல்லை மன்னிப்பு கேட்கறதுக்கோ அந்த பாண்டிங் ரீகனெக்ட் ஆகிறதுக்கோ நிறைய சான்சஸ்மே எதிர்பார்க்கலாம் இந்த டைம்ல.
ஓகே, திஸ் போர்ட்டல் வந்துட்டு நிறைய விதத்துல பைல் நம்பர் 2க்கு பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஒரு வழிவகுக்கும். பட் திஸ் ஆங்கர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆங்கர், கோவம், ஈகோ இதெல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா பெட்டரா இருக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 1212 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ 1212 போர்ட்டல் இஸ் வெரி குட் ஃபார் ஆல் த 3 piles. ஓகேவா? இது எல்லாமே காமனான ஒரு ரீடிங். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு. நன்றி.